முடிச்ச பிறகு ஒரு காரியத்திற்காகத்தான் ராமனை விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வந்தார் இல்லையா? தசரதர்கிட்ட போய் என்ன சொல்லி கேட்டார்? நான் தருவனத்துக்குள்ளே நடத்துகின்ற வேள்விக்கு காமமும் கோபமும் எப்படி இடையூறாக இருக்குமோ அதுபோல் எனக்கு 2 அரக்கர்களுடைய தொந்தரவு இருக்கு. அவர்களை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் அல்லது அந்த யாகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லணும்? கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று சொல்லி அவர் ராமனை கேட்டார். தசரதன் ராமனை கொடுக்க வரும் பொழுது கெட் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்கிற மாதிரி ராமரோட லக்ஷ்மணன் இணைப்பா வந்துட்டார். போனஸா சேர்ந்து வந்தாச்சு 2 பேரும். ஏன்னா இணை பிரியாதவர்கள், ஆகவே 2 பேரும் சேர்ந்து வந்தாச்சு. யாகத்தை அவர்கள் நன்றாக ரட்சித்து நல்ல விதத்துல பாதுகாத்து அந்த யாகத்தினுடைய விஷயத்தை முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு விஸ்வாமித்திரர் இப்ப ராமரை கூட்டிட்டு வந்த விஷயம் முடிஞ்சுது. அப்ப என்ன சொல்லணும்? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்பா வந்திருக்க, உன்ன மாதிரி உண்டா, இதெல்லாம் சொல்றது நியாயம் தானே? நீதான்ப்பா சூப்பர், ஆஹா ஓஹோ சூப்பர் ஹீரோ, நீ வந்தது பெஸ்ட். அப்படி ஒரே வில்லுல தூக்கி எரிஞ்ச ஒருத்தனை ஒரே வில்லுல தூக்கி அப்படி போட்டு இந்த பராக்கிரமங்கள்லாம் பேசணும் இல்லையா? ஆனா விஸ்வாமித்திரர் பேசக்கூடிய வார்த்தையை கம்பராமாயணத்துல பதிவு செய்கிறான் கம்பன். வித்தியாசமான ஒரு கவிதையா இருக்கு. என்னன்னா, பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கு இது பொருள் என உணர்கிலேன் புவனம் ஆக்கி மற்றவை அனைத்தையும் அணிவயிற்று அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை என்னும் கருத்தே. என்ன சொல்ல வர்றார்? நீ செஞ்சது சூப்பர்னு சொல்லாம எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு ஒரே வார்த்தை. இப்ப என்ன சொன்னாரு? தன்னை முன்னிலைப்படுத்தி விஸ்வாமித்திர சொல்லிட்டாரு, எனக்கு தான்ப்பா பெரிய பேருன்ட்டான். இப்போ ராமர் எதிரில் நிக்கிறார், நீதான்ப்பா பராக்கிரமசாலின்னு சொல்லல. லக்ஷ்மணா நீ ஃபர்ஸ்டாக என்னப்பா 2 பேரும் பக்கத்துல நின்று அழகா சின்ன பசங்களா இருந்தாலும் ஃபர்ஸ்டாக பண்ணீங்கலாம் சொல்லல. விஸ்வாமித்திரர் என்ன வார்த்தையை போட்டார்? எனக்கு பாக்கியம்னு. அது இன்னும் இவ்வளவு பெரிய விஷயத்த தனக்கு பாக்கியம்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா பேசிட்டார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தையே உன்னுடைய வயிற்றுக்குள் அடக்குகின்ற நீ ஒரு வேள்வியை காப்பது பெருசா? அப்ப இந்த இடத்துல ஒரு குறிப்பு கம்பன் என்ன கொடுக்கிறான்? விஸ்வாமித்திரனுடைய டிக்ளரேஷன், அப்பா நீ திருமால் என்பது எனக்கு தெரியும். டிக்ளரேஷன் இல்லையா? நேரடியா பேசுறானா இல்லையா? அணி வயிற்று அடக்கி புவனம் ஆக்கி, என்ன வார்த்தை பாருங்க, புவனம் ஆக்கி இந்த உலகத்தை படைத்து மற்றவை அனைத்தையும் அணி வயிற்று அடக்கி உள்ளுக்குள்ள போட்டு காக்கும் நீ. என்ன இவ்வளவு அழகா காத்துட்டு இருக்கே நீ, ஒரு வேள்வி காத்தனை என்னும் கருத்தே. என்ன பாக்கியம் எனக்கு தெரியுமா? இவ்வளவு விஷயத்தை செய்யற நீ என் பொருட்டு ஒரு வேள்வியை காத்து கொடுத்த பத்தியா? இதுதான் எனக்கு பெரிய விஷயம், என்னுடைய பெரிய பாக்கியம். இப்ப விஸ்வாமித்திரர் தன்னிலைப்படுத்தி பேசியிருக்கார். என்ன காரணம்? பரம்பொருளை வச்சுக்கிட்டு பரம்பொருள் இடத்துல நீ ஆகா ஓஹோன்னு சொல்லணும்னு அவர் ஆசைப்படல. புரியுறதா? இதுல ஒரு குறிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பன் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பரம்பொருளை வச்சுக்கிட்டு பரம்பொருளிடத்துல நீ ஆகா ஓஹோன்னா நீ புகழ்ந்துதான் பரம்பொருள் பெருசா வரணும். இப்ப நிறைய பேர் போயிட்டு நின்றுட்டு சுவாமிக்கு தெரியாத பகவான் மாதிரி குணம் உண்டவன், இப்ப பகவான் குணம் உண்டுன்னு பகவானுக்கே தெரியும். அவரால் தான் அவர் பகவானா இருக்காரு. நீ யார் அதை பத்தி சொல்றதுக்கு? நீ என்ன அவர்கிட்ட இருந்து கத்துண்டேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் இல்லையா? நாம போய் அவரை பத்தியே புகழ்ந்து உட்கார்ந்து இருந்தா நீ என்ன கத்துக்க போற? இது ஒரு முறை இந்த மாதிரி நடந்தது. மகாபெரியவரிடத்துல ஒருத்தர் போய் பேசிட்டே இருந்தார். மகாபெரியவராக ஓஹோ பெரியவா அந்த மாதிரி எல்லாம் செய்யணும், பெரியவா மாதிரி தவம் இருக்கப்படாது, அது இருக்கப்படாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார், நிறுத்து, நீ ஏதாவது ஒரு வேலையை போய் பண்ணு, எதையாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ண கத்துக்கோ, மற்றவாளை புகழ்ந்துட்டே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லேன்னு.
அப்போ பகவான புகழ்றது பெருசு இல்ல, அப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தன்னுடைய பேரை அவன் எவன் ஒருவன் அதை ஆவலோடு அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இடத்திலே பக்தி இருக்கிறது என்பது பொருள். என்னைக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தா அதை யோசிக்கிறானோ, யோசிச்சு பாருங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ங்கிறான். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். என்ன சார் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னா, எத்தனையோ தடவையில் உனக்கு பகவானுடைய அருள் கிடைச்சிருக்கும் இல்லையா? யோசிச்சுப்பாரு. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். அந்த பாக்கியத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறா? இங்கே விஸ்வாமித்திரனுடைய கருத்தின் மூலமாக கம்பன் நமக்கு சொல்றான். என்ன அர்த்தம்? பரம்பொருளின் இடத்திலே பாக்கியத்தை பெற்றவனாக கருதிக்கொள். இப்ப விஸ்வாமித்திரருக்கே அந்த நிலை அப்படின்னு சொன்னா நாம எப்படி யோசிக்கணும்? ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கின்ற சுவாசிக்கின்ற ஒவ்வொரு செயலும் அவனுடைய அருளினாலே நமக்கு கிடைத்தது என்கின்ற ஒரு உண்மையை சிறந்தாழ்த்தி வணங்கி எட்டு. அப்ப விஸ்வாமித்திரர் இந்த வார்த்தையை சொல்றார். உலகத்தை காக்கிறவன் நீ, படைத்தவன் நீ, காத்தவன் நீ, அணி வயிற்றுக்குள்ளே அடக்கியவனும் நீ. உனக்கு ஒரு வேள்வி காக்கிறது பெருசா? அது பெரிய விஷயமே கிடையாது. அனாவசியமா பண்ணிட்டு போயிடுவ, அதனால அதனுடைய பாக்கியம் எனக்கு தான்ப்பா என்று சொன்னான். இதுல பாருங்க, ராமன் ஒரு சின்ன பையன். இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா ராமனுக்கு கும்பு விட்ட மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் யாராவது சொன்னா, நீ பாரு நீதான் இப்போ பெரிய ஆளு, அதான் பக்கத்துல இன்னும் உலகத்தையே காக்கிறவன் நீ அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னா எப்படி இருக்கணும் இல்லையா? தலைக்கு மேல முகுடம் வச்ச மாதிரி இருக்கணும். ஆனா ராமன் அடுத்த வார்த்தை சொல்லி, இதுதான் ராமனிடத்திலே நாம் வியக்கக்கூடிய குணத்திலே ஒரு என்று கூறிய பின்னர் அவர் எழில் மலர் காணத்து அன்று தன் உவந்து அருந்தவ முனிவரோடு இருந்து குன்றுபோல் குணத்தான் எதிர் கோசலை குறிசல். என்ன கேக்குறான்? என்று யான் செய்யும் பணி என் கொல் பணி என இசைந்தான். இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, பெரியவங்க இடத்துல எப்படி பேசணுங்கிற முறையை ராமன் சொல்லித் தருகிறான். என்ன சொல்லித்தர்றான்? சார், ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு வேலையா. அந்த வேலை முடிஞ்சுது. உங்களோட வயசுல பெரியவர்னா வச்சுக்கோ, மாமாவா இருக்காரு, தாத்தாவா இருக்காரு, யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்காரு. வேலை முடிஞ்சுது. அடுத்த விஷயம் என்ன சொல்லுவோம்? வேலைதான் முடிஞ்சிருச்சு, என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுறீங்களா? ஏதாவது வண்டி கிண்டி பிடிச்சி விட போறீங்களா? இல்ல நீங்களே கொண்டு போய் விட போறீங்களா? இல்ல சாப்பிட்டு போறோமா? இல்ல போற வழியில சாப்பிட போறோமா? காசு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல யார் கொடுக்குறீங்களா? இந்த கேள்வியை நாம என்ன பண்ணுவோம்? காரியம் முடிஞ்சு போச்சு கிளம்புவோமான்னு இல்லையா? ஏன்னா அந்த யாகத்தை காக்கத்தான் விஸ்வாமித்திரன் தசரதன் இடத்துல போய் கேட்டான் இல்லையா? மறுக்கல, யாரும் மறுக்கல. அவன் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு யாகம் செய்வதற்கு தடைகளாக இருக்கு, அந்த தடையை நீக்குவதற்காக அந்த யாகத்தை காத்து கொடுப்பதற்கு எனக்கு உன்னுடைய மகனை தான். அவ்வளவுதான் அவர் கேட்டார். யாகத்தை காப்பாத்தியாச்சு, யாகம் முடிஞ்சு போச்சு. முறைப்படி என்ன சொல்லணும்? விஸ்வாமித்திரர் வாப்பா அவனை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லணும். அதுவும் சொல்லல. அவர் என்ன பண்றார்? பாக்கியம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கார். அவரிடத்திலே ராமன் என்ன வார்த்தையை கேட்கிறான்? இந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா, வீட்டுக்கு போறேன்னு சொல்லல. அவன் சொல்றான், இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்டான். எப்படி வார்த்தையை பாருங்க. இன்று யான் செய்யும் பணி என் கொல் பணி. இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும்? அப்பனா என்ன அர்த்தம்? அப்பா சொல்லியாச்சு, நீங்க போன்னு சொல்ற வரைக்கும் நான் இருக்கதான் போறேன். புரியுறதா? அப்பா சொல்லி என்ன அனுப்பிட்டாரு, நீங்க போன்னு சொல்ற வரைக்கும் நான் இருக்க போறேன். என்ன காரணம்? உங்களை நம்பி நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? தந்தை நீ, தனி தாயும் நீ கொண்டுதான் கொடுத்திருக்கான். அப்ப அப்பா அம்மாவா அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் தான் உட்கார்ந்து இருக்கார். அவர் சொல்ற வரைக்கும் அங்க நான் தான் இருக்க போறேன். அவர் என்னைக்கு கிளம்புன்னு சொல்றாரோ கிளம்ப போறேன். நான் உட்கார்ந்து இருக்கேன். இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும்? அது முடிஞ்சது. அடுத்த வேலை என்ன? இஸ் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆர் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். முடிஞ்சு போச்சு. அவனுடைய மிஷனை எவ்வளவு அழகா வச்சுட்டான் பாருங்க. அடுத்த வேலை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இறங்கிட்டேன். இதுதான் பெரியவங்கள் இடத்திலே நாம் பேச வேண்டிய விஷய முறை என்பது. ஏன்னா மனம் புண்படும்படி பேசல. ராமன் என்ன போச்சு சொல்லிட்ட கடம்பு அப்படின்னு பேசல. வேலை முடிஞ்சுதா, என்ன கொண்டு போய் எப்ப விடுவேன்னு பேசல. கேட்டிருக்கலாம், பாலகன் தான்.
நல்லா யோசிச்சு பாருங்க. ராமனுக்கு பெரிய வயசு இல்ல, பாலகன், டீனேஜ். பேசுறது தப்பு ஒண்ணும் இல்லை, பேசினா நியாயம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை அவன் சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை என்ன? இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. பழக்கம். இதுதான் சொல்றோம். பழக்கங்கள், குணங்கள் பழக்கத்தின் வழியாகத்தான் வரும். அப்ப ராமனுக்கு அது அப்படி ஒரு பழக்கம். அவனுடைய குணத்தினுடைய பிரதிபலிப்பு அவனுக்கு ஏற்படும். இன்று யான் செய்யும் பணி என் கொள் கேட்கான். அதுக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்றார். அரிய யான் சொல்லின் ஐய, நிறைய இருக்குப்ப, நிற்கு அரியது ஒன்றும் இல்லை. உன்னால முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. என்ன அழகான வார்த்தையை சொல்றான் பாருங்க. இங்கதான் அருமையான விஷயங்கள். பெரிய காரியம் உள, குறிப்பு, பெரிய காரியம் உள, அவை முடிப்பது பின்னர். சரியா? விரியும் வார்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் கண்டும் நாம் எழுக என்று போனார். இப்ப என்ன சொல்லிட்டான்? அரிய யான் சொல்லின் ஐய, அரிய சொல் அல்லது அரிய செயல்னு நான் ஒண்ணு சொல்லணும்னா, உனக்கு அரிதுன்னு ஒண்ணுமே கிடையாது. உன்னால பண்ண முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா விஸ்வாமித்திரர் ஒரு போர்டு வைக்கிறார். என்ன வைக்கிறார்? ஒரு புள்ளிய வைக்கிறார். என்ன புள்ளிய வைக்கிறார்? பெரிய காரியம் உள. ஏதோ பின்னாடி வேலை இருக்குன்னு சொல்றார். அவர் பின்னாடி வேலைன்னு எதை சொல்றார்? இங்கதான் நிறைய உரையாசிரியர்கள் அவரவர்களுடைய ஒரு இமேஜினேஷன்ல பேசுறாங்க. என்னென்னலாம் சொல்றாங்க? சிலர் சொல்றது ராவண வதத்தை விஸ்வாமித்திரன் அடிகோட்டு காட்டுகின்றான் என்கின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார். என்ன காரணம்? என்ன, ராவண வதத்திற்கு அடிப்படையே இங்கதான் நடக்க போகுது. எங்க சீதையை பார்க்கலன்னா கல்யாணம் ஆகாத, கல்யாணம் ஆகலாம் ராமாயண காதம் நடக்காது, மேல போறதுக்கு வழி கிடையாது இல்லையா? சீதையை கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அவனுக்கு சீதை இல்லைன்னா ராவணேஸ்வரன் யாரை தூக்கிட்டு போவான்? ஆகவே சீதை என்கின்ற ஒரு கதாபாத்திரம் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அது விஸ்வாமித்திரர் வழியாகத்தான் வரணும். ஆகவே ராவணாசுர வதத்தை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் சிலர் என்ன சொல்றாங்க? இப்ப இங்கேருந்து மிதிலைக்கு போறோம், போற வழியில அகலிகையினுடைய சாப விமோசனத்தை செய்ய போகிறாய், அங்கே சிவதனுசை உடைச்சு சீதையின் திருமணத்தை செய்து கொள்கிறாய், கொண்டு விட்டு வெளியே வருகின்ற பொழுது பரசுராமன் என்கின்ற ஒருவனை பார்த்து அவனுடைய கர்வத்தை அடக்கி விட்டு அயோத்தி திரும்ப போகிறாய். இது எல்லாமே பக்கத்தில் நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கு. இது எல்லாமே பெரிய காரியம் இப்படின்னு சொல்றது உண்டு. இல்லைன்னா சாதாரணமா வீட்டுல கல்யாணம்ங்கிறது பெரிய காரியமா சொல்றோம் இல்லையா? தலைக்கு மேல காரியம் இருக்கியா, சும்மா இருக்கியா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நானு அப்படின்னுவோம். காரணம் என்ன? வீட்லயே பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா கல்யாணம். ராமனுக்கு பெரிய காரியம் உனக்கு இருக்குப்பா கல்யாணம். உன்னுடைய கல்யாணம் பெரிய காரியம், ஏன்னா அதை நான் நடத்தணும். புரியுதா? அப்போ என்ன சொல்றான்? பெரிய காரியம் அவை முடிப்பது பின்னர். நீ முடிப்பேங்கிறதையும் சொல்லிட்டான். நீ முடிக்க போற அதையும் வாக்கு கொடுத்துட்டான். ஏன்னா நீ உனக்கு அது பெருசு இல்லை, அதுவும் அரியது அல்ல, ஏன்னா அதையும் சொல்லிவிட்டான். உனக்கு அரியது ஒன்றும் இல்லை, அது பெரிய காரியம் தான். ஆனா அந்த காரியத்தை முடிச்சிருக்க ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்க. காரணம் என்ன? ஏன்னா உன்னுடைய திறமை. எங்க போறோம் அப்படிங்கிற குறிப்பை சொல்றான். பிரியும் வார்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் கண்டும் நாம் எழுக என்று போனார். நம்ம மிதிலாபுரிக்கு போறோம் அப்படின்னு கிளம்புறோம். மிதிலாபுரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைய தேதியில நேபாளில இருக்குன்னு பேசுறோம். இன்றைய தேதியில நேபாளினுடைய ஏரியாலத்தான் மிதிலை என்கின்ற இடம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் லொகேஷன். சோ இவர்கள் எங்க இருக்கிறாங்க? இவங்க இருக்கக்கூடிய சித்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட இவங்க செய்யக்கூடிய வேள்வியானது
பீகார்ல பண்றாங்க. அங்கேருந்து இவங்க என்ன பண்ணணும், they have to travel until நேபாள். அங்க போய் மிதிலாபுரியில போய் பார்த்துட்டு அங்க போய் சீதையினுடைய திருமணத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு இவர்கள் வரணும். ஆகவே இது பெரிய காரியம் அப்படிங்கிற விஷயத்தை விஸ்வாமித்திரர் குறிப்பாக சொல்கிறார். இதை கேட்டுட்டு ராமர் எதுவும் அதுக்கப்புறமா ஒன்றும் பேசல. அதுக்கப்புறமாக அடுத்த முக்கியமான ஒரு படலத்துக்குள்ளே வருகிறோம். அதுதான் அகலிகை படலம். அருமையான படலம். நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு படலம் இந்த அகலிகை படம். அகலிகையினுடைய சாப விமோசனம் அப்படிங்கிற விஷயம். இந்த அகலிகை யார்? அவள் எங்கிருந்து வந்தவள்? அவளுக்கு ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது? அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, அல்லது அவளுக்கு ஏற்பட்ட அவல நிலை என்ன? அவள் எதனாலே சபிக்கப்பட்டாள்? அந்த சாபம் எப்படி நீங்கியது? இதுல ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு, சூட்சமமாக புரிஞ்சுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சூட்சமமாக. முதலாக ராமன் தன் கண் முன்னே ஒரு பெண்மை என்கின்ற ஒருவள் அவலப்படுவதை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பால வாழ்க்கையிலே பாலகனாக இருக்கின்றவனால சின்ன வயசுல ஒரு விஷயம் ஆழ பதிந்ததுன்னா அதைத்தான் நீங்க மாரலா தூக்குவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகான மொராலிட்டி இதுதான். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணானவள் கல்லாக கிடக்கிறாள். அந்த கல்லாக கிடந்தவள் பெண்ணாக மாறிய பிறகு அவளுடைய கதையை கேட்கிறான். கதையை கேட்கின்ற பொழுது அதனுடைய கருத்து என்ன? மாற்றான் மனைவியை புணருதல் தவறு என்கின்ற ஒரு கருத்து அவன் மனசுல வந்து விழுது ஆழம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு முக்கியமான ஒரு அடி பாருங்க. இது வந்து இட்ஸ் a very big moral lesson for ராமன். ஏன்னா சின்ன வயசுல பாக்குறாரு அத. அதுல பாதிக்கப்பட்டவள் யார்? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாதிக்கப்பட்டது யார்? இங்க பெண் என்கின்ற அகலிகை. பாதிக்கப்பட்டவள் அவள் தான். ஆகவே இது அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. ஆகவே தான் இவனால் வாலி சுக்ரீவனுடைய மனைவியை தூக்குற போது ஏத்துக்க முடியல, கோவப்படுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாரலை நீங்க வச்சுக்கீங்க. பேஸ் அகலிகையினுடைய சாப விமோசனம் தான். இந்த சாபத்தினுடைய சமாச்சாரம் இவனுக்கு அடிநாதமாக உள்ளே போகிறது. இதனுடைய ரியாக்ஷன் வாலியினுடைய வதம், இதனுடைய ரியாக்ஷன் ராவண வதம். புரியுதா உங்களுக்கு? இதனுடைய இம்பாக்ட் அவனுக்கு ஒரு தாக்கம் என்னன்னா, சின்ன வயசுல இளைஞர்களாக இருக்கும் பொழுது துடிக்கும். ஏன்னா இவன் டீனேஜ் ஃபெல்லோ, ராமர் டீனேஜ். பார்க்கும்பொழுது அப்படியே என்ன சொல்றது, மீசை துடிக்குது, நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு இருக்கக்கூடியவர்கள் தான். அப்ப இவன் மனசுல அது ஆழமா பதியுது. அந்த பதிவு இங்கே நிகழப்படுகின்ற ஒரு முக்கியமான படலம் என்பதனாலே தான் கவிஞர்கள், கவியரசு கம்பனும் சரி, வால்மீகிலையும் சரி, இதை பற்றிய முக்கியமான கருத்துக்களை வச்சு இத வந்து தவறான இன்டர்பிரேஷன் கொடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து அவர்களுடைய என்ன சொல்றது, ஒரு விதண்டாவாதத்திலே இந்த கருத்தை நீங்கள் எப்படி வேணாலும் திரிக்கலாம். ஆனால் அகலிகையினுடைய ஒரு சாப விமோசனம் என்பதுதான் ராமனுக்கு உள்ளார்ந்த கருத்தாக பெண்மைக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், கொடுமைகளை பற்றிய சிந்தனை அவன் மனதிலே ஆழமாக இருந்தது. இது அவனுக்கு உள்ள போனதற்கு இங்கே ஒரு பெரிய, இந்த நிகழ்வு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கள் அப்படி நடந்து வர்றாங்க இல்லையா, மிதிலையிலிருந்து நடந்து மிதிலைக்கு போகும் பொழுது போகிற வரிகளை பத்தனையும் பத்தி நிறைய அந்த இயற்கை காட்சிகளுக்கும் கம்பனுக்கும் நிறைய என்ன சொல்றது, அவர் அதுல கை தேர்ந்தவர். அதுல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளினுடைய வளங்களை பற்றி எல்லாம் அவர் வர்ணனைகளுக்கு நம்ம பஞ்சமே கிடையாது. கம்பனுடைய வர்ணனைக்கு நம்ம எல்லாம் பக்கத்துல போக முடியாது. அதனால்தான் அவன் கவி சக்கரவர்த்தி இல்லையா? அவன் கவி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவனுடைய அந்த அழகு நடைகள், வர்ணனைகள், அந்த ஒப்புமைகள், அதெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த பாடல்கள் அதிகமா சொல்லல, அதுல 1-2 பாட்டை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போற.
நதிக்கு வந்து அவர் எய்தலும் அருணன் தன் நயன கதிக்கு முந்துரக் களினமான் தேரோடும் கதிரோன் உதிக்கும் காலையில் தன்மை செய்வான் தனது உருவில் கொதிக்கும் வெண்மையை ஆற்றுவான் போல் கடல் குளித்தான். ஒரு சூரியன் எழக்கூடியதும் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய மறைகின்ற ஒரு நிகழ்வு சார். சாதாரணமான ஒரு விஷயம். என்னது? சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறது, இவ்வளவுதானே. இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான். கவிஞன் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்? செக்கச்சி வந்த வானம்னு பேசிக்கலாம் இல்லையா? அது ஒரு என்ன சொல்றது, பரம்பொருளோடு ஒப்பிட்டு சொல்பவனாக இருந்தால் அந்த வானம் அப்படியே அவருடைய முகத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அல்லது அந்த ஞாயிறு எழு ஞாயிறாக இருந்தார், அப்படியெல்லாம் நிறைய ஒப்புமைகள் கவிஞர்கள் கொடுத்திருக்காங்க. இங்கே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 பேரும் நதிக்கு வந்தாங்களா. அதாவது யாரு? இந்த 3 பேரும், விஸ்வாமித்திரரும், அது மட்டும் இல்லாமல் இந்த ராமலக்ஷ்மணர் இருவரும் சேர்ந்து அவரோட நடந்து சோனை என்கின்ற நதிக்கு வந்திருக்காங்க. அந்த நதிக்கு வந்திருந்ததோடு அங்க என்ன சொல்றாங்க? அருணன் தன் நயன கதிக்கு முந்துர களினமான் தேரோடும் கதிரோன். கம்பன் இந்த இடத்துல கூற்றாக சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு தேரோட்டியாக வருகின்றவன் பேர் அருணன் என்று சொல்றான். சரியா? கம்பன் சொல்லக்கூடிய கதிரவன், கதிரவனுக்கு தேரோட்டியாக இருப்பவன் அருணன் அப்படிங்கிற. அந்த அருணன் அவனுடைய அந்த தேரை ஓட்டிக்கொண்டு வருவது என்ன அப்படின்னா, களின மான் தேரோடும் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட, அதாவது மனசுல நினைக்கிறது மாதிரி அவனுடைய தேரோட்டம் இருக்கான். என்ன மனசுல நினைக்கிறானோ அந்த ஓட்டத்திற்கு அப்படி ஓட்டக்கூடியவனாக இருக்கிறான். அது ஓட்டக்கூடியது என்ன அப்படின்னா, காலையில் உதித்த சூரியன் இந்த நடுநிசி ஆன பிறகு நல்ல வெப்பமா இருக்கும் இல்லையா, அந்த வெப்பத்தை தானே தனித்து கொள்வதற்கு கடலிலே குளித்தான். எப்படி? உதிக்கின்ற செங்கதிர் அது தானே வெப்பத்தை அடைந்ததினால் வெப்பம் தணிய வேண்டும் என்பதற்காக கடலிலே போய் குளித்தான். ஆகவே சூரியன் உதித்ததும் மறைந்ததும் கடலிலே எழுந்து கடலிலே குளித்தது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமையை வைக்கிறார். இது காரணம் என்னன்னா, இயற்கை காட்சிகளை அவங்க பார்க்கும் பொழுது கவிஞர்களுடைய நினைப்புல வித்தியாசமான விஷயங்கள் வரும். அது அவர்களுடைய ஒரு வழமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அதே போல அவர் என்ன சொல்றார், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சோலைகள், ஏன்னா மருத நிலம்னு சொல்லிட்டார் அந்த இடத்துல. மருதம் சூழ் மிதிலைந்தன போடுற இல்லையா? மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அப்ப இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கணும், சோலைகள் இருக்கணும், மலர்ச்சோலைகள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் இல்லையா? வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும். அப்ப அப்பேற்பட்ட வயல் எல்லாமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றார்? அடுத்த பாட்டுல நான் அந்த பாடலுடைய சில வரிகளை படிக்கிறேன். அரங்குள் நாள் மலர் கோவில்கள் இதழ் கதவு அடப்ப. ஒரு தாமரை மலர் இருக்கு, சரியா? அந்த தாமரை மலரின் மீது வண்டானது மொய்த்து தேனை குடித்து கொண்டிருக்கிறது. கரெக்டா? இது சாதாரணமா இயற்கையில் நடக்கக்கூடிய தாமரை மலர் இருக்கு அல்லது மலர் இருக்கு, மலரிடத்தின் மீது வண்டுகள் மொய்த்து அந்த தேனை, மலரில் இருக்கக்கூடிய தேனை குறிக்கக்கூடியது சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா இதை எதோட ஒப்புமையாக சொல்கிறான் கம்பன் என்று சொன்னால், அரங்கொள் நல் மலர் கோவில்கள். சாதாரணமா நம்ம ஊர்ல எல்லாம் கோவிலுக்கு போனீங்கன்னா அன்னச்சத்திரம்னு வச்சிருக்கோம், சாப்பாடு போடுவாங்க, பாத்துறீங்களா? அள்ளி அள்ளி அன்னதானம் பண்றது உண்டு. அது போல மலர் தேனை தேனிக்கு அன்னதானம் செய்வது போல் செய்கிறதா. எப்படி? என்ன ஒப்புமை பாருங்க. மலர் தேனை தேனிக்கு அன்னதானம் செய்வது போல் செய்கிறது. அறம் கொள் நல் மலர் கோவில்கள். அப்புறம் என்ன ஆகும்? அந்த வேலை முடிஞ்ச உடனே கோவில் கதவை சாத்திடுவான், நடைய மூடிடுவான்.
அதுக்கப்புறம் சாயந்தரமா வான்னு சொல்லுவானா இல்லையா? அதுபோல் தாமரையோ மலரோ அந்த சூரியனுடைய அஸ்தமனம் ஆன பிறகு தன்னுடைய இதழை மூடிக்கொள்வது இதழ் கதவு அடப்ப. அப்போ அந்த தேனை அது வாரி வாரி அன்னதானம் போல் வழங்கியதாம் தேனீக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு கற்பனையினுடைய வளத்தை கம்பன் இந்த இடத்துல குறிப்பா சொல்றான் அப்படின்னு சொன்னா, கம்பனுடைய நயம் அப்படிங்கிறது இட்ஸ் பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வதை போல் நம்மால எந்த இடத்துலையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால்தான் அவன் கவியரசு, கவி சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறான். காரணம் என்னன்னா அது அவனுடைய ஒரு பார்வை, கம்பனுடைய பார்வை. அதுபோல் அவன் அழகாக அங்க அந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அழகாக அவன் கொண்டு வந்து கண் முன்னாடி நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டு வருகிறான் கம்பன். ஆகவே அந்த பாட்டுக்குள்ள நம்ம நிறைய வர்ணனைகளுக்குள்ள நான் போக விரும்பல, நான் கதைக்குள்ள வர ஆசைப்படுறேன். ஆகவே அகலிகையினுடைய விஷயத்துக்குள்ளே வரும். அகலிகை என்கின்ற பெயர் எங்கிருந்து வந்தது, அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அழகாக சொல்வார் புலவர் கீரன். கல்யா, கல்யா என்று சொன்னால் அழகற்றவள். சரியா? கல்யா என்று சொன்னால் அழகற்றவள். அழகற்றவளுக்கு முன்னாடி ஆவன்னா போட்டீங்கன்னா அது இல்லேன்னு அர்த்தம். அழகற்றவள், அற்றவள், அழகே உருவானவள் அர்த்தம். புரியுறதா? சோ எது ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா ஆக்கின ஒரே வார்த்தை அகல்யாங்கிறது தான். அகல்யா அப்படிங்கிறது அழகற்றவள், அற்றவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அழகே உருவானவள், அவள் தான் அகல்யா. இவளுடைய பிறப்பு எங்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரத்தை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நமக்கு மேற்கோளா கொடுக்கிறார். அந்த கதையினுடைய சரித்திரத்தை பார்ப்போம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய கதையை படி. நளினி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவலோக பெண். அவ என்ன பண்றா, நல்லா பாடுவாள். அவள் போய் வைகுண்டத்திலே திருமகள் முன்னாடி நின்று அவளிடத்திலே வைகுண்டத்திலே பாடுறான். நாராயணன் முன்னாடியும் திருமகள் முன்னாடியும் பாடின உடனே திருமகளுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பெண் இவ்வளவு அழகாக ஸ்ருதியோடு நயத்தோடு அழகா பாடுறா, பாவனையோடு பாடுறா, பக்தியோடு பாடுகிறாள். ஆகவே அவ என்ன செஞ்சா, தன்னுடைய கழுத்திலே போட்டிருந்த நாராயணன் தனக்கு கொடுத்த மாலையை, திருமகள் அணிந்திருந்த மாலையை அவ என்ன செய்யறா, கழட்டி அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து, உனக்கு இன்று முதல் உனக்கு செல்வ வளங்கள் வருமா, எல்லாமே உனக்கு நிரம்ப இருக்கும். மகாலட்சுமி தாயார் வாயால உனக்கு கிடைக்கும்னு சொன்னா சொல்லணுமா என்ன? அவ நின்னாலே போதும் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் என்ன சொல்றது, ஒரு 2 நிமிஷம் நின்னாலும் ஒருத்தர் வீட்டுல பொன் மழையாக பொழிந்ததுன்னு சொல்றாங்க ஆதிசங்கரர் பாடி கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இல்லையா? 2 நிமிஷம் ஒருத்தருங்க வீட்டுல என்ன ஆச்சு, பொன் மழையாக பொழிந்தது அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு மகாலட்சுமி தாயார் கையால ஒரு மாலையை கொடுக்குறான்னா அது எப்பேற்பட்ட மாலையா இருக்கும்? அந்த அம்மா அந்த மாலையை வாங்கி கொண்டு அவள் அப்படி வருகின்ற வழியிலே பெரிய மகான்களையும் நம்முடைய மகரிஷிகளையும் பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில என்ன இருக்கோ ஏதோ ஒண்ணு ஒரு பொருளை நாம் ஒரு உபச்சாரமா கொடுக்கறதுங்கிறது நம்முடைய வழக்கம். கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாதுங்கிறது இல்லையா? சுவாமி உங்ககிட்ட எதிர்பார்க்கல, ஆனா வெறுங்கையோட போகக்கூடாது, ஒரு பழமோ பூவோ எதையோ ஒண்ணு எடுத்துட்டு போகணும்னு சொல்றது வழக்கம். அப்ப எதிரில் வரும் பொழுது துர்வாசர் எதிரில் வரார். துர்வாசரை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஐயோ பெரியவர், நம்மளை விட துர்வாசர் பெரிய மகரிஷி, அவர்கிட்ட இது இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆகவே இந்த மாலையை அவரிடத்திலே தந்து விடுகிறேன் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட. துர்வாசருக்கு ஒரே சந்தோஷம், நல்லா இருமா, மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இரு, நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தி விட்டு அவர் வர்றார். அவர் அப்படி இந்த வானுலகத்துல அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும் பொழுது எதிரில ஐராவதம் என்கின்ற யானையின் மீது இந்திரன் வந்து கொண்டிருக்கிறார்.
இப்போ துர்வாசர் முனிவர்களுக்கெல்லாம் பெரியவன் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய. இப்ப தேவேந்திரனை பார்த்தா இவர் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவன் பெரியவங்கிறதுக்காக இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? அப்ப தேவேந்திரனை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி, தேவேந்திரா இந்த அப்பா நீ வாழிய வளமுடன் நலமுடன் வாழ, இந்த அப்பா திருமகளினுடைய மார்பிலே இருந்த மாலையை நளினி என்கின்றவள் இடத்துல கொடுத்தாப்பா, நீ தேவேந்திரன் உனக்கு எல்லா விதமான வெற்றியும் வேணும், நல்லது வேணும், இந்தா எடுத்துக்கோ என்று இந்திரனிடத்திலே சொல்ல, இந்திரன் துச்சமாக தன்னுடைய கையிலே வாங்கி யானையின் தலையின் மீது வைத்தான். இத திருமகள் கொடுத்த மாலை, திருமகள் தன்னுடைய கழுத்திலே போட்ட மாலை துர்வாசர் கொடுத்திருக்கார். துர்வாசர் கொடுத்த உடனே அத வாங்கி யானை மேல போட்டு வச்சிருக்கான். யானைக்கு அது என்னன்னு தெரியும்? ஐராவத யானைக்கு என்ன விஷயம் தெரிய போறது? அதுக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. தன்னுடைய தலை மேல ஏதோ உறுத்தலா இருக்குன்னு எடுத்து அந்த மாலையை கீழே போட்டு மிதித்து விடுகிறது. மிதிச்ச உடனே துர்வாசர் தான் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் எப்பவுமே கோபத்துக்கு பேர் பண்றாச்சா, தபால் கோபம் வந்துடுச்சு அவருக்கு. ஏண்டா நான் உன்னை மதிச்சு ஒரு மாலையை கொடுத்தா அது யானைகிட்ட கொடுத்து அது யானைக்கு அறிவு இல்லாம அது கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு நீ வச்சிருக்கன்னா ஒரு பொருளுடைய மதிப்பு உனக்கு தெரியலே. அது யாருடைய கழுத்திலே இருந்த மாலை? அது திருமகள் கழுத்திலே இருந்த மாலை. அதனுடைய மதிப்பு தெரியாதனாலே உனக்கு திரு என்கின்ற ஒன்று இல்லாமல் நீ வறுமையில் வாடுவாயாக, எல்லா விதமான செல்வ செழிப்பையும் இழந்து நாடிழந்து வறுமையில் வாடுவாயாக என்று சொல்லி தேவேந்திரனை சபித்து விடுகிறார் துர்வாசர். உடனே எல்லாம் போச்சு, அவனுக்கு ஐராவதம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. தான் வைத்திருந்த செல்வங்கள், தனக்கு இருந்த போக சுகங்கள் அத்தனையுமே போய் கடலுக்குள்ளே மறைந்து விடுகிறது. இப்ப தேவேந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு புரியுது. நம்ம பண்ணது பெரிய தப்பு. இந்த தேவேந்திரன் அடிக்கடி நிறைய தப்பு பண்றது உண்டு, சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இடங்கள்ல அவன் பிழையாக செய்வது உண்டு. அதனாலதான் நிறைய பேர் தேவேந்திரனா யாரோ ஒருத்தர்னு நினைச்சுட்டு இருக்காங்க. தேவேந்திரன்ங்கிறது அடிக்கடி ஒருத்தர் பதவிக்கு வருவார். அது ஒரு ராஜா மாதிரியான பதவி. யாராவது ஒருத்தர் அங்க வருவாங்க, அவன் நல்லவனா இருப்பான், சில சமயம் அவன் நல்லவனா இருப்பான், சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமானவனா வந்து மாட்டுவான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தேவேந்திரன் இந்த தவறை செய்ததுனாலே உடனே ஓடுறான். ஐயோ அபயம் அபயம், நம்மளுடைய செல்வங்கள்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, வளம் போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிரம்மாவை போய் காலில் விழுந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா, அந்த மாலையோ திருமகள்து இல்லையா, அந்த திருமகள் தான் மெயின் அப்படின்னு சொன்னா வைகுந்தத்துக்கு போ, அவ காலில் விழு, அவகிட்ட சரணாகதி கேளு, அவ என்ன சொல்றாளோ கேட்டுட்டு நேரா போயாச்சு. நாராயணனும் மகளும் திருமகளும் உட்கார்ந்து இருக்க, நேரா போய் காலில் விழுந்து, அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு என்ன மன்னிச்சு விடுங்கோ எல்லாம் சொல்றோம். தன்ன உடனே பெருமாளும் திருவுள்ளம் கொண்டு, சரி பரவாயில்ல, செய்யறது செஞ்சுட்டேன், இப்போ உனக்கு நான் புதுசாத்தான் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் போனது போயாச்சு, புதுசாத்தான் பொருள்களை எடுக்கணும். பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்தா அதுதான் வரணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உனக்கு ஒண்ணு செய்யறேன், ஒரே ஒரு உதவி, இந்த பார்க்கடலை கடைவோம். கடந்தா அதுல இருந்து நிறைய பொருட்கள் வரும். அதுல சில பொருட்களை நீ உன்னுடைய தேவலோகத்துல வச்சுக்கோ, சில பொருட்களை நம்ம பொதுவா வச்சுக்கலாம், அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பார்க்கடலை கடையிறது ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. ஏன்னா அது ஒரு தனி டாஸ்க் இல்லை, இட் இஸ் எ பிக் டாஸ்க் டு டூ. அப்ப என்ன பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் செய்யணும். அப்ப ஜாயிண்ட் வெஞ்சரா தான் பண்ணணும். இவங்க மட்டும் தனியா போய் தேவர்கள் மட்டும் தனியா இருந்து இழுக்கிறது வழி கிடையாது. அவர் சொல்லிட்டார், அவர் சூட்சமா சொல்லிட்டார், நீங்க எப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்கன்ட்டார். பார்க்கடலை கடைவது உங்கள் வேலை, ஏன்னா இதுக்குள்ள நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கங்கன்ட்டார். ஏன்னா ஆரம்பத்திலே வைகுந்தத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் அப்படின்னு வச்சிங்கன்னா, எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன், வைகுண்டத்துல எப்படி இருக்கு, பால் கடல்ல எப்படி நாராயணன் உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனை உங்களுக்கு நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல தியான சுலோகத்துல சொல்றார், க்ஷீரோதன்பத் பிரச்சேத்தே ஸ்ருதிமணி விலச சைக்கத்தே முக்திகானா
மாலா கிளுப்தாசனஸ்த ஸ்படிகமணி நிபைர் முக்திகேர் மண்டிதாங்க சுப்ரை ரப்ரை ரதப்ரை உபரி விரஜிதேர் முக்த வீயூஷ வருஷைஹி ஆனந்தீன புனியா தரிநளினகதா சங்கபானிர் முகுந்தகா. எப்படி உட்கார்ந்துருக்கான், அங்கங்கே 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 ரத்தனங்கள், கல்கள், பரல்கள் அங்கங்க அப்படி எப்படி கொட்டி 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 நவரத்தனங்களாக கிடக்கின்றன. இந்த பார்க்கடந்த சாதாரணமா கடல்ல மணல் திட்டு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த கோரல்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்றது, அதை சாண்டு லாகூன்ஸ் சொல்லுவாங்களா அது பேரு. ஆகவே அது அந்த மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டே இருக்கும்போது மணல் தெரியும். அது போல பார்க்கடலிலே மணலை போல் ரத்தின குவியல்கள் தெரிந்தன அங்கங்க அந்தந்த இடத்துல. ஏன்னா இது வெள்ளை கலர் பாருங்க, பால் வெள்ளை, இந்த ரத்தின குவியல்கள் இருக்கக்கூடிய கலர்ல அந்தந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன். அங்க அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரா, அவரே உட்கார்ந்து இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரா, முத்தினால் செய்யப்பட்ட தூய முத்தினால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து வெண்மையான ஆடையை அணிந்து அவருக்கு மேலையும் மேகம், வெண்மையான மேகங்கள் பாலை பொழிவது போல் மழையை பொழிந்து கொண்டு இருக்கின்றன வியாசர் எழுதுறார். இதுதான் ஞான ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்க்கடலிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவர் என்ன சொல்லிவிட்டார், நீ கடைஞ்சு எடுத்துக்கோ, அது உன்னுடைய சாமர்த்தியம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து, நான் உனக்கு எங்க இருக்குன்னு சொல்லிவிடுறேன், அவ்வளவுதான். அப்போ இவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க, சரி எல்லாரும் கடையலாம் என்று சொல்லி. அப்ப கடையறதுக்கு ஏதாவது ஒண்ணு வழி வேணும், மத்து அப்படிங்கறது ஒண்ணு. அப்ப என்ன சொன்னாங்க, மேருமலையை கொண்டு வந்து மத்தாவை. அப்ப எதை வச்சு என்ன சொல்றது, கயிறா எதை வைக்கிறது, வாசுகிங்கிற பாம்பை கொண்டு வந்து கயிறா போடு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடுல வச்சுக்கோ, தலை இருக்கிற சைடுல கொண்டு போய் அசுரர்களை வச்சுக்கோ, பால் இருக்கிற சைடுல தேவர்களை வை, போட்டு கடைய ஆரம்பிச்சா மண்ணு அங்க, ஏன்னா கடலுடைய மண்ணுங்கிறதுனால அது கொஞ்சம் லோ சாண்டா இருந்ததுனால இறங்க ஆரம்பிச்சு மேருமலை, இந்த வெயிட் தாங்காம. அப்ப அது தாங்குவதற்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே. உடனே அதை தாங்குவதற்காக நாராயணத்திலே சொல்ல அவர் ஆமை ரூபத்துல வந்து அதுக்கு சென்டர் ஆக்சிஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்து அது மேல வச்சு இவங்க மத்த வச்சு கடைய மாதிரி கடைகிறார். கடைய கடைய அதிலிருந்து எத்தனையோ விஷயங்கள், காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது இல்லையா, பல பொருட்கள் வந்தன. சந்திரன் வந்தா வெளியில, மகாலட்சுமி தாயார் வந்தா, தன்வந்திரி வெளியில வந்தார். அது எல்லாத்துக்கும் முன்னாடி எது வந்தது, விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமானுடைய பெரிய அருளினாலே அதை அவர் உண்டு அது உலகத்தை காத்தார். அப்படி அதெல்லாம் பண்ண 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 கடைசியிலே நம்ம கைக்கு என்ன வந்தது, அமிர்தம் வந்தது இல்லையா. இங்கே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்றார், அகலிகையும் அதில் இருந்து வந்தவள் என்று சொல்றார். அவர் ஒரு குறிப்பு சொல்றார், அகலிகையும் அந்த பார்க்கடலில் இருந்து வந்தவள். ஆகவே அவள் அழகே உருவாக வந்த. அப்ப மகாலட்சுமியோடு வெளியில வந்த ஒரு சகோதரியாத்தான் இருக்கா அவளும். இப்ப மகாலட்சுமியோடு வெளியில வந்திருக்கா அப்படின்னா மகாலட்சுமியோட சகோதரி தான் இல்லையா. எல்லாருமே ஒரே லீனியேஜா தான் இருக்கணும். சந்திரன் மகாலட்சுமி, ஆனா சந்திர சகோதரின்னு தான் மகாலட்சுமி சொல்றது உண்டு. அவளுடைய நாமாவளியிலே அஷ்டாத்திரத்திலே சொல்லும் போது சந்திர சகோதரி ஜெய் நமக அப்படின்னு தான் மகாலட்சுமிக்கு சொல்றோம். ஏன், மகாலட்சுமி சந்திரன் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வெளியில வந்தவாதான், ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவாதான். அப்ப அகலிகையும் அங்கிருந்து வந்தவள் என்று சொன்னால் ஒரே சோர்ஸ் தான். அப்ப அந்த அகலிகை அழகே உருவானவளாக இருந்தார். இதனுடைய தொடர்பான பாடல்கள் அப்புறம் பார்ப்போம். கதையை முதல்ல சொல்லிப்போம், ஏன்னா கிருபானந்த வாரியார் சொன்ன கதையை சொல்லுவோம். அப்ப அந்த அகலிகை வந்த பிறகு அவளுடைய வாழ்க்கையில் வந்த போதே அழகான பெண்ணாக வந்த உடனே எல்லாருக்கும் அவளை பார்த்தா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. தேவேந்திரனுக்கு இப்ப எல்லாம் கிடைச்சு போச்சு. கிடைச்ச உடனே அவனுக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆசை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அழகான பெண்ணை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு டிமாண்ட் ஒண்ணு வந்துடும் இல்லையா. அதனால நான் நீ அப்படிங்கறத போட்டிக்கு வந்தாச்சு, யார் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி. அப்ப எல்லாரும் போய் இதுக்கு மத்தியஸ்தம் கேட்கறதுக்கு போறாங்க பிரம்மாவிடத்தில். ஏன்னா தன்னை முன்படுத்தி கொண்டு அகலிகை இடத்துல தானே முன்னாடி போய் சொல்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா she doesn't know how to decide. அது சொல்லிவிட்டா, எனக்கு பால்கடல்ல இருந்து வெளியில வந்தேன், ஆகவே பிரம்மா சொல்லட்டும், அவர் வழியாக எனக்கு என்ன நடக்குதோ அவர் சொல்லட்டும். பிரம்மா இடத்துல போய் கேட்டோம்னு அவர் சொல்லிட்டார், 2 முகம் உள்ள பசு
அந்த பசுவை எவன் வலம் வருகிறானோ அவனுக்குத்தான் இந்த பெண் திருமணம் செய்து வைக்க முடியும். என்ன கண்டிஷன்? 2 முகம் உள்ள பசு. சரியா? உலகத்துல 2 முகம் உள்ள பசு எங்கடா கிடைக்கும்னு எல்லாரும் யோசிக்க. இல்லைன்னா உலகம் சுற்றணும். சரியா? இல்லைன்னா உலகத்தை சுற்றணும். இல்ல 2 முகம் உள்ள பசுவாக இருக்கு. 2 முகமாக இருக்கக்கூடிய பசுவை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதற்கு சமானம் என்று சொல்றான் பிரம்ம. நல்ல ஞாபகம். ஆனா பாருங்க, பசுவுக்கு எந்த அளவுக்கான ஏற்றத்தை நம்முடைய சனாதன தர்மம் கொடுத்திருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் குறிப்பு. அப்ப அந்த அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் ஊரெல்லாம் தேடுறாங்க. என்ன 2 முகத்தோட எங்கேயாவது பசுமாட்டு இருக்குமா? ஏன்னா இது வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருக்கு, இப்படி ஒரு கிரீச்சர் எங்கடா இருக்குன்னு ஊரெல்லாம் சுத்துறாங்க எல்லாரும். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இடத்துக்கு போறான். ஒன்னும் முடியலன்னு சொன்னோன்னா அடுத்த கண்டிஷன் என்ன? உலகம் சுற்றுவது. இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னா, 2 முகம் உள்ள பசுவை சுற்றுவது இஸ் ஈக்குவல் டு உலகத்தை சுற்றுவது. அப்ப நான் அதை விட உலகத்தை சுத்திடலாம் இல்லையா? இது விஷயம் தெரிஞ்சு போச்சு தானே. அவன் வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். இவன் ஐராவதத்துல கிளம்புறான், இன்னொருத்தன் எரும மாட்டுல போறான், யமன் கூட போறான், யமன் எரும மாட்டுல போறான். ஒவ்வொருத்தன் தன்னுடைய வாகனத்துல கிளப்பி எல்லாருக்கும் அகலிக்கு மேல ஒரு கண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி விட்டுக்கலான்னு எல்லாம் கிளம்பிடுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போயின்னு இருக்கு ஒண்ணு. இனி இப்படி மெசேஜ் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ நாரதர் ஒரு இடத்துக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இமயமலையினுடைய அடிவாரத்திலே கௌதமன் என்கின்ற முனிவன் இருக்கிறதிலேயே அருமையான மந்திர விஷயங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு ஞானி, எல்லா வகையிலுமே தலை சிறந்த ஒரு முனிவன், மகரிஷியிலே இருக்கக்கூடிய ஒரு கௌதம முனிவன். அவன் அப்படியே நடந்து வருகின்ற பொழுது அவர் வர்ற வழியிலே ஒரு அம்மா ஒரு மாட்டை, கர்ப்பிணி மாட்டை, ஒரு பசு இன்னும் கொஞ்ச நேரத்திலே கன்று ஈன போகிறது. பசுமாடு கண்ணுக்குட்டி போட போகுது. அந்த மாட்டை தரதரன் இழுத்துக்கிட்டு வருதான் அந்த அம்மா. அந்த இழுத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த மோஷன்ல அந்த கர்ப்பம் ஆனது சரியான நேரமாயி கருவில் இருந்து அந்த கன்று குட்டியான முகம் வெளியே வருகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பசுமாட்டினுடைய கண்ணுக்குட்டியினுடைய முகம் வெளியில இந்த பக்கம் வருது. அந்த மாட்டினுடைய முகம் ஏற்கனவே முன்னாடி இருக்கு. இப்ப 2 முகம் உள்ள மாடாச்சா? கண்ணுக்குட்டியை ஈனுகின்ற மாட்டை சுற்றினால் 30 முக்கோடி தேவர்களை சுற்றியதான அர்த்தம். கௌதமன் இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் அவனுக்கு தெரியாது. அகலிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அவர் இது பெரிய புண்ணியம்னு நினைச்சு அவர் அந்த பசுமாட்டை சுத்துறார். புரியுதா? அவர் கேஷுவலா சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இந்த அகலிகை கண்டிஷன், இது பிரம்மா போட்டிருக்க கண்டிஷன், இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் இந்த கர்ப்பிணி மாடு அது பிரசவிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை சுற்றுகிறார். சாதாரணமாவே கோ பூஜை செய்யறதுங்கிறது கோமாதாவின் உள்ளே பலவிதமான தேவதைகள் இருப்பதற்கு ஐதீகம்னு நம்ம சொல்றோம். அதுவும் கன்றை ஈன்று கூடிய ஒரு பசு. அந்த பசுவை சுத்தி வந்து நிக்கிறார். நின்று நமஸ்காரம் பண்ணி தொழுகின்றான் கோமாதா என்று சொல்லி. இப்ப நாரதர் பார்த்துட்டார். அவர் தான் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுட்டு இருக்காரு. வேர்ல்டு லெவல் மானிட்டரிங் சிஸ்டத்துல அவர் தான் பெஸ்ட். அவர் உடனே குபீர்னு கீழே இறங்கி, வா கௌதமா, நீதான் ஒன்னதான் தேடிட்டு இருக்கோம், கிளம்புட்டான். என்னையா என்ன பூசை சொல்ற, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எடா பூசை? இல்லடா, வா 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 வா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, இல்லப்பா நீதான் வா அப்படின்னு பிரம்மா இடத்துல கூட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா, இல்லை, இவர் தான் 2 முகம் உள்ள பசுவை பார்த்து விட்டார், அதை சுற்றி விட்டார், அதற்கு சாட்சி நான் என்று நாரதன் சொல்லுகிறான். அப்ப பிரம்மா பார்த்தாரு. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன? கௌதமா, பிடி அகலிகை உனக்குத்தான் இவள் மனைவி கொடுத்தாச்சு. அப்ப அகலிகையை கைபிடித்து கௌதமனிடத்திலே விட்டு விட்டார். அப்ப அகலிகை கல்யாணம் செஞ்சு விட்டு கௌதமர் இந்த மிதிலாபுரியின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஆசிரமத்தை அமைத்து அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அங்கேருந்து எல்லாரும் அவசரமா வர்றாங்க. மற்றவர்கள் எல்லாம் மனதை தேர்த்தி கொண்டு போயாச்சு. இந்திரனுக்கு மட்டும் அகலிகையின் மீது ஒரு கண் இருந்து கொண்டு இருந்தது. அவனுக்கு ஒரு ஆசை, என்னடா இது அழகான பெண்ணா இருக்கா, நமக்கு கிடைக்காம போயும் போய் இந்த கௌதமன்கிற முனிவனுக்கு போய் கிடைச்சிட்டு இவன் மாறி எப்ப பார்த்தாலும் காஷாயத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கிறவனுக்கு என்ன இது போய் ஒரு அழகான பொண்ணு அங்க போய் மாட்டின்டா, அவன் போய் இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த பொண்ணு மனசையாவது கலைச்சு நம்ம கூட்டிட்டு வரணும்லாம் யோசிக்கிறேன். அது எந்த காலத்திலையும் எதுவும் நடக்கவில்லை. எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் ஏற்படாமல் கிடக்கிறது. இது அகலிகையினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவள் அந்த கௌதம முனிவனை திருமணம் செய்து கொண்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். குழந்தையின் பேரு சதானந்தன் என்று பெயர். ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு பேர் சதானந்தன். சதானந்தன் யார்? ஜனகனுக்கு குரு. யாரு? மிதிலாபுரியிலே இருக்கக்கூடிய சீதையினுடைய அப்பாவாகிய ஜனகனுக்கு குருவாக இருப்பவர் சதானந்தன். அவர்தான் குலகுரு. அது யாருடைய பிள்ளை? கௌதமனுடைய பிள்ளை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே தான் அகலிகைக்கு நடக்கக்கூடாத ஒன்று, நிகழக்கூடாத ஒன்றை இந்திரன் தன்னுடைய மாயையினால் செய்து விடுகிறார். அதை பற்றிய விவரங்களை படிக்கலாம். இதுதான் இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்ப இந்த இடத்திலே இன்னும் அந்த கதையை தெரிஞ்சுக்கலன்னு வச்சு, அப்ப இந்த மிதிலையின் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறான் ராமன். ராமன் வந்த பிறகு அந்த மேடு மாதிரி இருக்கு. அந்த மேட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கல் அங்கு இருக்கு. அந்த கல்லை பார்க்கிறான் ராமன். நல்ல ஞாபகம், கல்லை பார்க்கிறார், அவ்வளவுதான். கம்பனிலே ராமன் கல்லை பார்ப்பதாக சொல்லுகிறது. வால்மீகியிலே நடந்தது என்ன? அங்க ஒரு பாழடைஞ்ச கௌதம ஆசிரமம் இருக்கு. மிதிலைக்கு போறதுக்கு முன்னாடி பாழடைஞ்ச கௌதம ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தை பார்த்த பிறகு ராமன் கேட்கிறான், என்ன ஆசிரமம் என்னன்னு கேட்கிறான். இது கௌதம முனிவருடைய ஆசிரமம், பா உள்ள போய் பார்ப்போம் என்று சொல்லி வால்மீகி உள்ளே கூட்டிக் கொண்டு போகிறான். போன பிறகு அங்கே நிகழ்வு, இது விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு உள்ளே போகிறான். போன பிறகு அங்கே நிகழ்வு நடப்பதாக வால்மீகி ராமாயணத்துல எழுதியிருக்கு. இப்ப அங்க ஆசிரமம்னு வச்சு அவர் சொல்றார். கம்பன் சொல்லும் பொழுது அங்கே ஒரு கல் இருந்ததாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். எங்க சொல்றார்? இணைய நாட்டினில் இனிது சென்று இஞ்சி சூழ் மிதிலை புனையும் நீள் கொடி புரிசையின் புறத்து வந்து இருத்தார் மனையின் மாட்சியை அழித்து எழி மாதவன் பண்ணி கனையும் மேட்டு உயர் கருங்கல் ஓர் வெள்ளிடை கண்டார். ஒரு கருங்கல்லை அவன் பார்க்கிறான். சரியா? பன்னி என்று சொன்னால் இந்த இடத்துல மனைவி என்கின்ற பதத்தை யூஸ் பண்றாங்க. மாதவன் பதம். மனைவி. மாதவன் என்று சொன்னால் தவத்தை உடைய மகரிஷியாகிய கௌதமனுடைய மனைவி. கனையும் மேட்டு உயர் கருங்கல் ஒரு வெள்ளிடை கண்டார். அங்க ஒரு கருங்கல்லை பார்க்கிறான். பார்த்த பிறகு இங்கதான் கம்பன் அழகான பாட்டினுடைய நயத்தை வைக்கிறார். கம்பனுடைய பாட்டினுடைய நயம் இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றோம்னா, கண்ட கல் மிசை காகுத்தன், கண்ட கல் மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கரு வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான். இப்ப என்ன காட்டுறாரு? அப்படி நடந்து வர்றார் சார், நம்ம ராமர் நடந்து வர்றார். அவர் தொடலை எதுவும் பண்ணல. அந்த கருங்கல் இருக்கு. அந்த கருங்கலை பார்த்துட்டே இவர் நடக்கிறார். நடக்கின்ற வகையிலே இவருடைய பாதத்தில் இருந்து தெளித்த ஒரு பாத துளியானது அந்த கருங்கலின் மீது பட்டது.
அவ்வளவுதானே எழுதியிருக்கார். கழல் துகள் கதுவ. புரியுறதா? கழல் துகள் கதுவ. வால்மீகியில சொல்வது என்ன? கால் பட்டது என்று எழுதுகிறார் வால்மீகி. இங்கதான் கம்பனுக்கும் வால்மீகியும் உள்ள வித்தியாசம். சில இடங்கள்ல கம்பன் வித்தியாசப்படுவான் வால்மீகியிலிருந்து காப்பியத்துல. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் நாட் a remake version. கரெக்டா? கம்பராமாயணம் இஸ் நாட் a remake. டப்பிங் எல்லாம் பண்ணல அவரை. நம்ம இந்த காலத்துல டப்பிங் எல்லாம் பண்றோம் இல்லையா? ஒரே ஹீரோ, ஒரே இதான் வசனம் பார்த்தா ஒரிஜினல் ஓடிட்டு இருக்கும், பின்னாடி எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். ஜாக்கி சான் படத்துல ஜாக்கி சான் அழகா தமிழ்லாம் பேசுவார், அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய ரீமேக் எல்லாம் பண்ணல. கம்பன் ரீகிரியேட் பண்ணிருக்கான், புதுசா வார்த்தையை போட்டிருக்கான், புதிதான விஷயங்களை சேர்த்திருக்கிறான், புதிய விஷயங்களுடைய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏத்தது போல் தமிழனுடைய பண்டைய மரபினை பொறுத்து அழகாக. இதுல அதிகமாக அவனிடத்திலே வந்தது ஆழ்வார்கள் பாசுரத்தினுடைய தாக்கம் அதிகம். அதை நம்ம மறக்க கூடாது. ஆழ்வார்கள் பாசுரத்தை மனசுக்குள்ள நிறைய இடங்கள்ல வாங்கி எழுதியிருக்கான். ஆகவே தான் அவனுக்கு அந்த தாக்கத்திலே தான் அந்த பாடல்களை எழுதியிருக்கான். அப்ப என்ன சொல்றான்? கண்ட கல் மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ. சார் மேல பட்டது சார், தூசி போய் பட்டிருக்கு, அவ்வளவுதான். துகள் இவர் போய் காலால் எட்டி உதைக்கிறார். துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கரு வேறுபட்டு உருவம் கொண்டு. அழகான வார்த்தை இது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒப்புமை அழகாக புலவர் ஜெகவீர பாண்டியனார் கொடுக்கும் பொழுது, கம்பன் இந்த இடத்துல கொடுத்ததுக்கு ஜெகவீர பாண்டியனார் கவிராஜர் சொல்றார் அழகான வார்த்தைகளோ. என்ன பேசுறார் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் இந்த உலகத்துல விழுந்திருக்கோம் இல்லையா? விழுந்திருக்கோம். பல விஷயங்கள்ல நமக்கே ஏன் பிறந்திருக்கோம்னு தெரியல. நம்முடைய பிறவி விஷயங்களை நமக்கு புரியாமல் நாம எல்லாம் சுத்தின்னு இருக்கோம். நமக்கு இருக்கக்கூடியது என்ன? பேதமை, மயக்கம் இல்லையா? பேதமை, மயக்கம். இந்த மயக்கம் தெளிய வேண்டும் என்று சொன்னால் யாருடைய அருள் வேண்டும்? பரமாத்மாவினுடைய அருள் வேண்டும். கரெக்டா? இந்த சம்பவம் அழகாக அதை காட்டுகிறது பாருங்க. கம்பராமாயணத்திலே அகலிகை சாப விமோச்சன படலம் என்ன காட்டுது சார்? நம்ம எல்லாரும் யாருன்னா அகலிகை கல் அல்ல, நாம் எல்லாம் கல். நம்ம எல்லாருமே கல்லுதான். ஏன் தெரியாம உட்கார்ந்துருக்கோம், என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம், கல்லாக கிடக்கின்றோம். அவருடைய துகள் படணும் என்று சொன்னால் அந்த அருள் என்கின்ற ஒளி நம் மீது பட்டால் கல்லாக கிடக்கின்ற நாம் ஒளி பெற்று அவனிடத்திலே சேரக்கூடிய, சரணாகதி அடையக்கூடிய, அவன் ஆத்மா பிம்பமாக அவனிடத்தில் சேர்வோம். அகலிகை சாப விமோசனம். இதுதான் கருத்து. நீங்க இத வேற கனோட்டேஷன்ல படிக்கப்படாது. சொல்ற புரியுறதா? அகலிகை சாப விமோசனத்துல வேற மாதிரி படிக்கப்படாது. உடனே நம்ம ஏதாவது கமெண்ட் அடிக்கிறதுக்கு இந்திரம் பண்ணானாமே, அந்த பொண்ணை போய் கை வச்சானாமே, அப்படி கிடையாது. அது கதையே கிடையாது. கல்லா இரு என்று சொன்னால் நம்முடைய ஞானம் அவ்வளவுதான். நாம் அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம். ஜென்ம ஜன்மாந்தரமாக இந்த உலகத்தின் இருப்பை தக்க வைத்துக் கொண்டு கல்லாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவி கடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பேரருள் கூடிய பரமாத்மாவினுடைய அருள் துகள் நம் மீது பட வேண்டும். பட்டால் கல்லாகிய நாம் ஜென்மம் கடைத்தேற முடிஞ்சு. இவ்வளவுதான் அகலிகை சாப விமோசனத்தினுடைய உட்பொருள். இந்த பாட்டை அங்க வச்சிட்டாரு பாத்தீங்களா கம்பன். அதனால்தான் அவங்க விஜயக்கிரவர்த்தி இந்த பாட்டை ஒரே வரியில வச்சிருக்காரா இல்லையா? என்ன சொன்னார்? உண்ட பேதமை மயக்கரு வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன். அப்ப என்ன சார், ஏதோ மயக்கத்துல உட்கார்ந்து இருக்கோமா இல்லையா? கல்லாக மயக்கத்திலே கிடக்கின்ற ஜீவன்.
இந்த மயக்கம் தெளிய நான் அவனின் ஒரு துகள் என்று புரிந்து கொள்ள மெய் உணர்ந்து நான் உட்காரணும் அப்படின்னு சொன்னா அவன் அருள். அந்த அருள் எப்படி கிடைச்சிருக்காது? அகலிகைக்கு நேரடியாக கிடைச்சுடுத்து. அவ கொடுத்து வச்சவன். நாம என்ன பண்ணணும்? ஜென்ம ஜென்மாந்திரமா என்னென்ன கர்மாக்களை மூட்டையா கட்டிட்டு வந்திருக்கோமா தெரியலையே, ஓட்டித்தான் ஆகணும். அப்ப என்ன செய்யணும்? ராமா 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 ராமன் ராமநாம ஜபத்தை பண்ணாதானே சார் கடத்தேற முடியும். சொல்லாம உட்கார்ந்து இருந்தா எங்க இருந்து வெளியில வர்றது? இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் ஏத்தின்றேதான் இருக்க போறோம். ஆகவே இந்த விஷயத்தில் இருந்து, இந்த பிறவி என்கின்ற ஒரு பந்தத்தில் கல்லாய் கிடக்கின்ற ஒரு ஜென்மத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் பரமாத்மா என்கின்ற ஒருவனுடைய பாதம், நல்லா வச்சுங்க, அது கூட பாத துகள் என்று சொன்னான். அப்பனா என்ன? அவன் பாதத்தை புடிச்சுக்கோன்னு அர்த்தம். புடி, சரணாகதி, விழுந்து நமஸ்காரம் பண்ணு, நித்தம் அவன் வார்த்தையை சொல், அவனை ஜபித்து கொண்டு இரு. அதனாலதான் சொன்னா, ஒரு அழகாக ஒரு கவிஞன் சொன்னான், கௌசல்யா கௌசல்யா ராமனை 10 மாதங்கள் சுமந்தால் அகலிகை ஒரு ஜென்மம் மனதிலே வைத்து கொண்டிருந்தாள் ராமனை. ஏன்னா அவன் வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா. அப்ப அதிகம் சுமந்தவள் யார்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சார் அவளுக்கு நேரடியா சாப விமோசனம் கொடுத்துட்டான். புரியுதா? ஏன் அவளுக்கு நிறைய கொடுத்தான்? ஏன் அவளுக்கான அருள் அங்கே கிடைத்தது என்று சொன்னார். அப்படி மட்டும் இல்ல, பின்னாடி பேசுறான் பாருங்க, இவள் கரைபட்டவள் என்கின்ற ஒரு விஷயத்துல கணவன் இவளை சபித்தான் என்று சொன்னாலும் கூட அன்னை ஒற்றவள் என்று சொல்கின்றான், என் தாய்க்கு நிகரானவள் என்று சொல்கின்றான் ராமன். அப்ப தாயோடு பேசக்கூடிய ஒரு கேரக்டரா கொண்டு போயிட்டான்னா யோசிச்சு பாருங்க, ராமன் எப்படி அவளுக்கு அருள் செய்திருக்கிறார். இதுதான் சூட்சுமம். இதெல்லாம் நம்ம கம்பராமாயணத்துக்குள்ளே போய் நம்ம சுவைக்க 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 நமக்கு என்ன சொல்றது, ஒரு பாட்டுக்குள்ள பல பொருள்களை வைத்து எழுதியிருக்கிறான் கவிச்சக்கர். இந்த பேதமை என்கின்ற வார்த்தைக்கு பல ஒப்புமைகளை தந்திருக்கார் ஜெகவீர பாண்டியனார். அதுல ஒரு ஒப்புமையை சொல்றேன், மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்த வகுப்புல பேசுவோம். அதற்கு திருக்குறள் 358வது திருக்குறளை அவர் கோடிட்டு காட்டுறார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஒரு அறிவுக்கு டெபினிஷன் என்னன்னு சொல்றான். பிறப்பென்னும் பேதமை நீங்க. இந்த பேதமைக்கு வரிக்கு எங்கேருந்து வராருங்கிறதுக்கு ஜெகவீர பாண்டியனார் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். அப்ப பிறப்பு என்கின்ற பேதமை போகணும் இல்லையா? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்மையான பொருள் என்ன சார்? மெய்ப்பொருள். அந்த மெய்யறிவு என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை நாம் தெரிந்து கொள்வதுதான் அறிவு. இந்த பேதமை போக வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ வள்ளுவனுடைய குறிப்பிலேயே பேதமை என்கின்ற சொல் என்ன சொல்லுது? பிறப்பினால் பேதமை ஏற்படுகிறது என்பது தெரிகிறது. ஏன்? கர்மானால, மாயாவினாலே நாம் கட்டுண்டு ஒரு கல்லை போல் கிடக்கிறோம் என்பது நயமாக தெரிகின்ற விஷயம். இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் என்று சொன்னா, அந்த செம்பொருள் என்று சொல்லக்கூடிய பெரிய பரமாத்மாவை நாம் நாடி தேடி அடைய வேண்டும். பல அடுத்த எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இதெல்லாமே அழகான இடங்கள் எல்லாம் காட்டியிருக்கார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிமேகலையிலிருந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கார். அதை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் விவரமாக அவர் அதை பற்றி எப்படி பிறவி எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி போகுதுன்னு, இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் பட்டினத்தார் பாட்டையும் கொடுக்குறேன். எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா கம்பராமாயணத்தை பல ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா தான் அந்த ஒரு பொருளுக்கு கம்பன் என்ன ஒரு வெயிட்டேஜ கொடுத்துருக்காங்கிறது புரியும். அப்பதான் தமிழ்னுடைய வலி என்னங்கிறது தெரியும், அவருடைய வெயிட்டேஜ் என்னன்னு தெரியும். சும்மா நம்ம ஏதோ தமிழை மெக்கானிக்கலா படிச்சோம்னு இருக்கப்படாது. எல்லாரும் படிக்கிற மாதிரி நானும் படிச்சேன்னு அப்படி படிச்சோம்னா அது கம்பராமாயணம் அல்ல. அது கம்பனுக்கு செய்யக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் அல்ல.
ஆகவே உள்ளுக்குள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். சரியா? ஆகவே இது இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துற அகலிகையினுடைய சாப விமோசனத்தை பற்றிய விஷயங்கள். அகலிகை கல்லாக கிடந்த பெண், கல்லாக கிடந்தவள் கல் மாறி உருமாறி பெண்ணாக வரா எப்படிங்கிற ஒப்புமையை தருகிறான் கம்பன். அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் வரும். அந்த கதையினுடைய சமாச்சாரத்துல கம்பன் நமக்கு சொல்லக்கூடிய குறிப்பென்ன, அதை பற்றிய பெரியவர்கள் எல்லாரும் நமக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பென்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஆழமான இடம். ஏன்னா கான்ட்ரவர்சியா நம்ம பேசக்கூடாது. ஒரு எமோஷனலா நம்ம வித்தியாசமான கதையா எடுக்கிறது நிறைய பேர் உண்டு. நிறைய பேருக்கு அது ஒரு வாதமா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. ஆனா அப்படி பார்க்காம கம்பன் நமக்கு கொடுக்கக்கூடிய மாரல் திங்கிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கோம். இன்னைக்கு அதோட நான் இங்க நிறுத்துறேன்.